இன்றைக்கு நீங்க கேட்கப் போற கதை ஒரு அப்பா தன் மகனை ஒருபோதும் எனக்கு உன்னை பிடிக்கும் என்று சொல்லவில்லை. ஆனால் அவனுக்கு தெரியாமலே ஒவ்வொரு நாளும் அவனுக்காக உயிரோடு போராடிக் கொண்டிருந்தார். இந்த கதையின் கடைசி ஒரு நிமிடம் நம்மில் பல பேரை அழ வைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில அம்மாவின் அன்பை எல்லாரும் சீக்கிரம் புரிந்து கொள்வோம். ஏன்னா அம்மாவின் அன்பு வெளிப்படையானது. ஆனா அப்பா, அவரின் அன்பு பெரும்பாலும் சத்தமில்லாமல் இருக்கும். திட்டுவது போல இருக்கும், அமைதியாக இருக்கும், சில நேரங்களில் கல்லு மாதிரி கூட தோன்றும். அதனால தான் பல குழந்தைகள் மனசுக்குள் ஒரு கேள்வி வைத்திருப்பார்கள். எங்க அப்பாவுக்கு என்னை உண்மையிலேயே பிடிக்குமா அப்படின்று. இன்னைக்கு நான் சொல்லப் போகும் கதை அதே கேள்வியோடு வாழ்ந்த ஒரு மகனின் கதை. இந்த கதையை கடைசி வரை கேளுங்கள். ஏனெனில் இந்த கதையின் முடிவில் நீங்கள் உங்கள் அப்பாவை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீர்கள். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நித்தி ஸ்டோரி காஸ்ட் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோயம்புத்தூரில் ரவி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய குடும்பமானது மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவன் அப்பா முருகன் ஒரு பிரைவேட் கம்பெனில வாட்ச்மேன். அம்மா லட்சுமி ஹவுஸ் ஒய்ஃப். ரவி நல்ல பையன், நல்லா படிப்பான், பெரிய கனவுகள் வைத்திருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு குறை மட்டும் இருந்தது. அவன் அப்பா ஒருபோதும் அவன பாராட்ட மாட்டாரு. 5ஆம் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினான். அம்மா சந்தோஷமாக ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்தாரு. ஆனா அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? சரி, அடுத்த தடவையும் நல்லா படி, அவ்வளவுதான். ரவி மனசுக்குள் சின்ன வருத்தம். ஒரு தடவையாவது சூப்பரா என்று சொல்லலாமே. ஆண்டுகள் போனது. 10வது பப்ளிக் எக்ஸாம்ல ஸ்கூல் செகண்ட் வந்தான். டீச்சர்ஸ் எல்லாரும் பாராட்டினார்கள். நெய்பர்ஸ் கூட வீட்டுக்கு வந்து வாழ்த்தினார்கள். ஆனா அப்பா, இப்போ 11வது இம்பார்ட்டன்ட், ஃபோன் யூஸ் பண்றத குறைச்சுக்கோ என்றார். மீண்டும் அதே அமைதி. அந்த நாள் ரவி ரூமுக்கு போய் குவைட்லி அழுதான். அம்மா வந்து சொன்னார், உங்க அப்பா அப்படித்தான்பா. மனசுல நிறைய அன்பு இருக்கும், அத வெளியே காட்டத் தெரியாது என்றார். ஆனா ரவிக்கு அது புரியவில்லை. காலம் நகர்ந்தது. காலேஜ் முடிஞ்சது. ரவிக்கு சென்னையில ஒரு ஐடி கம்பெனில வேலை கிடைத்தது. அவன் ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கிய நாள் மிகவும் எக்ஸைட்டட். அப்பாவுக்கு ஒரு ஷர்ட் வாங்கினான். அம்மாவுக்கு சாரி வாங்கினான். வீட்டுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தான். அம்மா கண்களில் கண்ணீர். ஆனா அப்பா ஷர்ட் பார்த்து சொன்னார், இவ்வளவு காஸ்ட்லி எதுக்கு? மணிய சேவ் பண்ணு. அதுவே அந்த இரவு ரவிக்கு ரொம்ப கோபம் வந்தது. இந்த மனிதர் ஒரு நாளும் என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாரா என்று. அடுத்த சில மாதங்கள் ரவி வேலையில பிஸி ஆகிவிட்டான். ஆபீஸ் ஒர்க், டார்கெட்ஸ், ஸ்ட்ரெஸ் என வீட்டில் பேசுவதும் குறைந்தது. ஒரு நாள் இரவு அவன் அம்மா ஃபோன் செய்து அழுதார். ரவி, அப்பாவுக்கு செஸ்ட் பெயின், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் என்றார். ரவி அதிர்ச்சியடைந்தான். உடனே பஸ் ஏறி ஊருக்கு வந்தான். ஹாஸ்பிட்டல் பெட்ல அப்பாவை பார்த்ததும் மனசு உடைந்தது. முதல் முறையாக அவன் அப்பா அவனுக்கு வயசானவர் போல தெரிந்தார். கையில் குளுக்கோஸ், முகத்தில் சோர்வு. டாக்டர் சொன்னார், ஸ்ட்ரெஸ் அதிகம், ரெஸ்ட் தேவை. அந்த இரவு ஹாஸ்பிட்டல் காரிடார்ல ரவி தனியாக உட்கார்ந்திருந்தான். அப்போது அம்மா ஒரு பழைய பேக் கொடுத்தார். இத உன் அப்பா எப்போதும் பாதுகாப்பாக வைப்பார். ரவி அதை திறந்து பார்த்தான். அதற்குள் அவன் எல்கேஜி போட்டோ, ஃபர்ஸ்ட் பிரைஸ் சர்டிபிகேட், ஓல்ட் ஸ்கூல் ஐடி கார்டு, புரோக்கன் டை கார் போன்றவை இருந்தது. அவன் ஆச்சரியமடைந்தான். அதன் கீழே ஒரு பழைய டைரி இருந்தது. ரவி மெதுவாக அதை திறந்தான். முதல் பக்கம், இன்றைக்கு என் மகன் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா என்று அழைத்தான். அடுத்த பக்கம், இன்றைக்கு ரவி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினான், என்னை விட அவன் பெரியவனாக வரவேண்டும். மற்றொரு பக்கம், இன்று அவனுக்கு ஃபீவர், இரவு முழுக்க தூங்கவில்லை, அவன் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல. ரவியின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு பேஜிலும் ரவியின் வாழ்க்கை. இன்று அவன் சைக்கிள் ஓட்டக் கற்றுக்கொண்டான்.
இன்று அவன் காலேஜ் ஜாயின் ஆனான். ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கினான். நான் ரொம்ப ப்ரவுட். அந்த வார்த்தையை பார்த்தவுடன் ரவியின் கண்ணீர் டைரி மேல் விழுந்தது. ஏனெனில் அவன் வாழ்க்கை முழுக்க கேட்க நினைத்த ஒரு வார்த்தை ப்ரவுட். அதை அப்பா சொல்லியிருந்தார். ஆனா நேரில் இல்ல, டைரியில. அந்த நேரத்தில் அம்மா மெதுவாக சொன்னார், உன் படிப்புக்காக அப்பா ஓவர் டைம் வேலை பார்த்தது தெரியும் தானே? உன் ஹாஸ்டல் ஃபீஸ்க்காக கவலைப்படாதேன்னு. தன் மெடிசின் கூட வாங்காமல் இருந்தார். ரவியின் இதயம் உடைந்தது. அவனுக்கு சைல்ட்ஹுட்ல ஒரு மெமரி ஞாபகம் வந்தது. ஒரு நாள் ஸ்கூல் ட்ரிப் போக 1500 வேண்டும். அப்பா உடனே பணம் கொடுத்தார். அப்போது ரவி நினைத்தான், அவருக்கு ஈஸியாக இருக்கும் என்று. ஆனா இப்போதுதான் தெரிந்தது. அந்த மாதம் அப்பா புதிய செருப்பு வாங்காமல் பழைய செருப்பை தைத்து போட்டிருந்தார். ரவிக்கு மூச்சே அடைத்தது. அடுத்த நாள் காலை அப்பா கண் திறந்தார். ரவி அருகில் நின்றிருந்தான். சில வினாடிகள் அமைதி. பிறகு ரவி திடீரென்று அப்பாவை கட்டிப்பிடித்து அழுதான். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நான் உங்களை தவறாக புரிந்துகிட்டேன். அப்பா மெதுவாக அவன் தலையை தொட்டார். பிறகு சிரித்துக்கொண்டு சொன்னார், நான் பேசத் தெரியாதவன்டா. ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் என்றார். அந்த ஒரு சென்டென்ஸ் ரவிக்கு உலகத்திலேயே பெரிய பரிசு போல இருந்தது. இன்றுதான் ரவி தனது அப்பாவின் உண்மையான அன்பை புரிந்து கொண்டான். ஆமாம் நண்பர்களே, இன்றும் பல அப்பாக்கள் உன்னை எனக்கு பிடிக்கும் என்று மகன்களிடம் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்கள் ஓவர் டைம் வேலை செய்வார்கள். தங்களுக்கான ஆசையை விட்டுவிடுவார்கள். நம்ம ஃபியூச்சருக்காக சைலண்டா கஷ்டப்படுவார்கள். சில அன்புகள் சத்தமாக இருக்காது. ஆனா அந்த சைலண்ட் லவ் தான் வாழ்க்கை முழுக்க நம்மைத் தாங்கும். இன்று உங்கள் அப்பா அருகில் இருந்தால் ஒரு தடவை அவரிடம் பேசுங்கள். ஏனெனில் சில உணர்வுகளை லேட்டராக சொல்ல நினைக்கும்போது அந்த லேட்டர் வராமலும் போய்விடலாம். அப்பாவின் அன்பை உணர்ந்தவர்கள் இந்த கதையை மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு அப்பாவை பிடிக்கும்னா ஐ லவ் யூ அப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இதுபோன்ற கதைகளை கேட்க நம்ம நித்தி ஸ்டோரி காஸ்ட் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.